ஒரு பகடையில் 2க்கு அருகில் 3, 5 மற்றும் 6 உள்ளது எனில் கீழே கொடுக்கப்பட்ட கூற்றில் உறுதியான உண்மை எது? ஸோ ஓகே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? ஸோ 2 படை நான் வரைஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு கான்செப்ட் புரியணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா 2ங்கிறத காமன் இங்கே வச்சுக்கிறேன். 2 என்ன பண்றேன்? நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 2 இங்கே வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்றேன்? 3, 5. ஸோ அதே மாதிரி இங்க 6. ஓகேவா? அப்ப 2க்கு பக்கத்துல 3, 5, 6 எல்லாமே இருக்கு. அப்ப எனக்கு இந்த இடத்துல எந்த நம்பர் இருக்கலாம்? எனக்கு இந்த இடத்துல ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டா எனக்கு இன்னொரு நம்பர் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இங்க நான் 1ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்ப 2க்கு ஆப்போசிட் 4 வருமா? அப்ப என்னாகும்? 1, 4 அருகில் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நான் 4ன்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன பாத்தீங்கன்னா 4க்கு அப்ப 2க்கு ஆப்போசிட்டா வரும் 1ன்னு வரும். அப்ப 4க்கு அருகில 1 வரும். ஓகேங்களா? அப்ப இந்த கான்செப்ட் பொறுத்தளவுக்கு ஏன்னா 2க்கு ஆப்போசிட்டா எனக்கு 1ம் 4ம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அப்ப அந்த 1ம் 4ம் எனக்கு எப்படி இருக்கும்? அருகே தான் எனக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஆன்சர் எது உறுதியான உண்மை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட். ஏன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 3, 6ம் அருகில தான் வரும். அப்ப நம்ம கம்பல்சரி சொல்ல முடியாது. ஓகே, இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி 4, 2, 4ம் அருகே தான் இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா 2, 4 ஆப்போசிட் வாய்ப்புகள் இருக்குல்ல. 2 நாளும் ஆப்போசிட் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 2, 1ம் ஆப்போசிட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இது எனக்கு கம்பல்சரி இது கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த இது கம்பல்சரி சொல்ல முடியாது. இதுவும் கம்பல்சரி சொல்ல முடியாது. அதே மாதிரி 3க்கு அருகே 6 தான் இருக்குன்னு கம்பல்சரி சொல்ல முடியாது. பட் இங்க கொடுத்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஏன்னா இப்ப 2க்கு ஆப்போசிட் இங்க என்ன நம்பர் வரும் பாத்தீங்கன்னா 1 அல்லது 4 வரணும். அப்ப இங்கேயும் 1 அல்லது 4, இப்ப இங்கேயும் 1 அல்லது 4 தான் வரும். அப்ப 1 வந்தா இங்க 4 வரும். 4 வந்தா 1 வரும். அப்ப 4, 1 எப்படி இருக்கும்? பக்கத்துல தான் இருக்கும். அப்போ 1க்கு அருகில் வரக்கூடியது 4.